ஹலோ கைஸ், ஐ எம் தீபக் அண்ட் திஸ் இஸ் தி ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வெப் கேம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப் கேம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அந்த கேமோட சோர்ஸ் கோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த கேமோட சோர்ஸ் கோடை எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி வந்து அந்த கேமை வந்து லைக் ஓப்பன் சோர்ஸாக இருக்க கேமை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். அண்ட் அந்த கேமோட ப்ரிவியூவையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ கேம்னு சொல்லிகிட்டே இருக்கேனே. ஸோ அந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியும். நம்ம வந்து டக் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடிருப்போம். அதான் இந்த கையில் வந்து இந்த ஒரு கன்று மாதிரி இருக்கும். லைக் ஒரு பறவை வந்து பறக்கும், நம்ம வந்து அந்த பறவையை வந்து கன் யூஸ் பண்ணி சுட்டணும். பட் இப்போ நம்மக்கிட்ட கன்னெல்லாம் இல்லாததுனால நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட் ட்ராக்கிங், அதாவது நம்ம கையை வந்து வச்சு லைக் அந்த பறவை வந்து போகும். ஸோ நம்ம அதை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி பிளேயர்லேயும் அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் பிளேயர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து ஆக்சுவலாக கேமோட ப்ரிவ்யூ. ஸோ கேம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஆக்சுவலாக நான் என்னோடய ஹேண்ட்ஸ் வச்சு தான் வந்து நான் இந்த கர்சரே ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டுட்டோரியல் போகிறேன். டுட்டோரியல் செலக்ட் பண்ணுறேன்னா லைக் மேலே வந்து உங்களுக்கு வெப் கேமில் ப்ரிவ்யூ தெரியும். ஸோ என்னோடய கை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேர்டு கிட்டே வந்தோடனே நான் பின்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த பேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ டுட்டோரியல் சீன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டுட்டோரியல் விளையாடி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டுட்டோரியலில் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா கேன் கோ வித் ஸ்டார்ட் ஹண்ட். ஸோ ஸ்டார்ட் ஹண்ட் பட்டனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆக்சுவல் கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டக்கெல்லாம் வந்து நீங்கள் கிட்டே போய்ட்டு அடிக்கணும். ஸோ அடிக்கிறது வந்து லைக் உங்களோட தம் ஃபிங்கரும் பாயிண்டிங் ஃபிங்கரும் டச் பண்ணிங்க அப்படின்னா டக் வந்து இப்படி அடி வாங்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கையை நான் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேனோ அங்கெங்கெல்லாம் வந்து கர்சர் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த டக்கை வந்து ஹண்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவலான கேம். ஸோ இதுலேயே வந்து இன்னொரு வந்து ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மல்டி பிளேயர். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த மல்டி பிளேயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைக் இந்த இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலோன்னு இருக்குல்ல, இந்த சோலோ எடுத்துகிட்டு லோக்கல் மல்டிப்ளேயர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர் இருக்குது. லோக்கல் மல்டிப்ளேயர் அப்படின்னா லைக் ஒரே ஸ்க்ரீனில் வந்து ஒரே கேமரா யூஸ் பண்ணி 2 பேர் விளாட்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆன்லைன் மல்டிப்ளேயர் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் விளாட்லாம். அண்ட் தென் உங்களை பிளேயர் 1ஓட நேம் 2ஓட நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட் மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஹைலி கான்டெஸ்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது கஸ்டம் டைமர். ஸோ மல்டிப்ளேயரில் வந்து என்ன ஒரு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா லைக் 2 பேரும் வந்து ஒரே சீனில் விளையாடுவீங்க. பட் ஒரு பிளேயர் ஒரு இடத்துல இருப்பீங்க, இன்னொரு பிளேயர் இன்னொரு இடத்துல இருப்பீங்க. யார் நிறைய பேர்டை வந்து ஹண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வின்னு. ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விளையாடி காமிச்சது சோலோ வெர்ஷன். ஸோ அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் மோட் மியூசிக் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறது தான் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் லார்ஜர் யூஐ. நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்துட்டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் திருப்பி உங்களோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட் செட்டப்பு. ஸோ நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணோம். ஸோ நான் இப்போ கையை எடுத்துகிட்டேன் அப்படின்னா அந்த டிடெக்ஷன் கான்ஃபிடென்ஸ் வந்து 0க்கு வந்துடும். நான் திருப்பி கை வைக்கிறேன். ஸோ கை வச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 81 வந்துடுச்சு. ஸோ இதுதான் இது வந்து டெஸ்ட்டு பிஞ்ச் சவுண்டு. நீங்கள் அந்த அட்டாக் பண்ணுவீங்களா, பிஞ்ச் பண்ணுவீங்களா, அந்த தம் ஃபிங்கரும் அந்த பாயிண்டிங் ஃபிங்கரும் வந்து இது கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு இப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். ஸோ அதை கேட்டுச்சு அப்படின்னா லைக் நீங்கள் வந்து இந்த இடத்துல செட்டப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்மூத்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா லைக் எஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ டுட்டோரியலில் தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக பேர்டு வந்து கில் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் டுட்டோரியல் விளையாடினீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஹண்ட் கொடுத்து நீங்கள் ஆக்சுவல் கேம் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ எஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுட்டோரியல். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஹண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு பிஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு climate வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும். லைக் இதோ இந்த மாதிரி பானை மாதிரி. ஸோ இது வந்து இப்போது வந்து ஒரு ஹாட் சம்மர் சீசன் மாதிரி. அப்படியே கலர் கொஞ்சம் டல் ஆச்சுன்னா வின்டர் சீசன். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கேம் வந்து டி ஸ்டுடியோ இப்போது நாங்கள் பண்ணது. இப்போது இந்த கேமோட சோர்ஸ் கோட் வந்து நான் எப்படி எடுக்கிறது, நீங்கள் எப்படி வந்து இதை மாற்றணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி உங்களோட சிஸ்டமில் ரன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே வந்து இந்த இதோட கிட்டப் ரெப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைக் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்துடுவீங்க. அண்ட் தென் இப்போ நான் விளையாடின கேமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடி பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்க இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ நீங்களும் வந்து விளையாடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ இந்த பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல கோடு, இதை ப்ரெஸ் பண்ணி லோக்கலுக்கு போயிட்டு இந்த டவுன்லோட் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கட் பண்ணி ஆக்சுவலாக என்னோடய டெஸ்க்டாப்புக்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், நான் வந்து டெஸ்க்டாப் மூவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக் ஹண்ட் இருக்கா. ஸோ இந்த டக் ஹண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் 7 ஜிப். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புது ஃபோல்ட்ரு வந்து இது வந்து 5 வரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்ட்ரு இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த இதை வந்து நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுக்கணும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் இந்த செட்டப்க்கான எல்லா கமாண்டும் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இதுதான் பண்ணோம், ஓப்பன் யோர் டெர்மினல் இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரி. ஸோ நம்ம அதை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா npm install அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ npm install அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட் மாடியூல், ஸோ இந்த இதெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா npm start இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட்டை வந்து இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு 3000 வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் வந்து நீங்கள் போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ ஆக்சுவலாக கேமரா இன் யூஸ் அதில் இருக்குது, கேமரா வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் இப்போ இது வந்து வெயிட்டிங் ஃபார் ஆப்பனண்ட்டுன்னு இருக்கா, இந்த மாதிரி காமிச்சிது அப்படின்னா மல்டிப்ளேயர் மோடில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஆன்லைன் மல்டிப்ளேயர்லேருந்து சோலோவுக்கு மாற்றிட்டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் அண்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ ஏன்னா மல்டிப்ளேயருக்கு வந்து யாராச்சும் ஒரு யூசர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இருந்தால் அதாவது வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் இந்த கேமோட சோர்ஸ் கோடு. இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும் அண்ட் தென் இதை இப்படி தான் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லைக் இப்போது வந்து நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணதை கிளாடு இல்லைனா இந்த ஆன்டி கிராவிட்டி, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வைப் கோடிங் டூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் வந்து கோபைலட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த கேம் இருக்கா, ஸோ நான் இதில் வந்து என்ன ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஐ நீட் டு மேக் ஃபியூ சேஞ்சஸ் இன் environment and make the environment மட்டும் நான் போட்டுட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி நம்மளோட கர்சர் அண்ட் லவபிள் இருக்கோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோபைலட் தான் வந்து நம்மளோட ஏஐ ஏஜென்ட். ஸோ இந்த கோபைலட்டுக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அதுவே வந்து கோட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் அது வந்து கேட்குது. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து கோடில் இருக்க என்விரான்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து சொல்லலாம் அதுக்கிட்ட. டு மேக்
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறேன், பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அவங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நான் இந்த ப்ராஜெக்டை வந்து விடுறேன். ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுத்து இதை அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டா லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து புதுசாக அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அஃபிஷியல் டி ஸ்டுடியோவோட இந்த ரெப்போலேயே வந்து அந்த கோடை புஷ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து கிரெடிட்ஸில் வந்து உங்களை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ புதுசாக இந்த கேமை வந்து நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாராச்சும் டெவலப்பர்ஸ் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு என்னையும் நோட்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது கேமோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.